ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு நிலா கிட்ட ராமேஸ்வரத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்த அண்ணியை அவங்க கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்களாம். நீங்கள் போய் அங்கே பொண்ணு கேட்டதுனால அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்க்கலான்னு தான் சொல்லி அனுப்பினதா சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களை சமாளித்து அனுப்புறதுக்காக தான் அவர் அப்படி ஒரு வார்த்தையே சொல்லியிருக்காரு அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே அண்ணன் கார்த்திகா விஷயத்தில் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு. ஆனால் இப்போ சந்தாவை அவர் உண்மையாக நேசிக்கிறாரு. சந்தாவையும் நம்ம சேரனனையும் எப்படியாவது நம்ம ஒன்றா சேர்த்தே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாண்ணி, நான் கூட அண்ணங்கிட்ட பேசி பார்த்தேன். அண்ணன், இதுக்கு மேலே நம்ம விட்டு வைக்க வேண்டாம். உடனடியாக நம்ம சந்தானியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு அண்ணங்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அண்ணா இருந்துட்டு வேண்டாம், இங்கே தேவையில்லாமல் பிரச்சனையாயிடும், அதனால் நம்ம வீட்டாளுங்க தான் பாதிக்கப்படுவாங்க, கூட நீ வேறு இருக்க, அதனால் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் நான் வீடு சேர்த்தணும்னு சொல்லிட்டு அண்ணன் என்னை சமாதானம் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துருச்சு அண்ணி. நானும் அண்ணங்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நிலா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற போது நம்ம சேரன் இருந்துட்டு நிலா மதியத்துக்கு என்னப்பா சமைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன், நீ ஓகேவா இருக்கியா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. அதோடு முடிச்சிருக்காங்க.